இதே வார்த்தையின் தொடர்ச்சியை நான் பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிவிங் இன் த ஸ்பிரிட். போன வாரத்துல ஆவியானவருடைய நடத்துதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும். இந்த வாரம் கிருபையினாலே வாழ்வது எப்படி, அல்லது ஆவிக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே அவருக்குள் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்ற வார்த்தை உங்களிடத்துல கொஞ்ச நேரம் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த பகுதியை இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது 4 பகுதியா பிரிக்கலாம். ஆமென். 4 பகுதியா பிரிக்கலாம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை இயேசு விரும்புகிற வாழ்க்கையா இருக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம விருப்பத்தின்படி வாழறதுக்காக ஆண்டவர் ரட்சிக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லணும். நான் சொல்லுங்க சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும். நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. உலகத்துல நாம் நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய ஞானத்திற்கு, நம்முடைய அறிவிற்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு நாம் வாழ்வதற்காக அழைக்க ரட்சிக்கப்பட்டது அதுக்காக இல்ல. ரட்சிக்கப்பட்டது எதுக்காக? பைபிள் சொல்லுது. எப்படி ரட்சிப்பு வருதா? பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலினாலே நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் மூலமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இலவசமாய் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது. ஆமென். என்னால உண்டாகாத ஒரு விஷயம், நான் என்னால உண்டாகாதது என்னது? சொல்லுங்க, என்னால உண்டாகாதது என்னது? நாம் மாற்றப்பட்டது. ஆமென். இது என்னால உண்டாகல, என்னை விட மேலாய் இருக்கிற ஒரு சக்தி, ஆமென், என்ன மாத்திருச்சு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, மாத்திருச்சா? உண்மையா? அதே ராகத்துல கேக்குறீங்க. ஆமென். அதே கீழ்ப்படிதல் இருக்கணும்ல, இருக்கா? ஆமென். இப்ப வசனம் நம்மள என்ன பண்ணோம்? மாத்தம். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழாய் இப்படியே நேரா அப்படியே போய்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை 360 இல்ல 180 டிகிரி திரும்பி தேவன் பக்கம், அல்லது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய முறைமையின்படி இல்லாம தேவனுடைய முறைமையின்படி எப்படி மாறுதுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறாருங்கிறத நம்ம வசனத்தை கொண்டு நமக்கு எப்படி மாற்றம் வருகிறதுன்னு பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் எப்படி ஆவியானவருக்குள்ளே நாம் வாழ முடியும். ஆமென். ஆவியில வாழணும். அவர் நடத்துறாரு. ஆமென். அவர் உணர்த்துறாரு. அவர் சொன்னாரு, கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம சொல்றோம். நல்லா ஃபேன்சியா இருக்கு கேட்கறதுக்கு. எப்படி இருக்கு? நல்ல காதுகளுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா டிவில இப்படிதான் பேசுறாங்க. ஆமென். பெரிய பெரிய ஆளுங்க இப்படிதான் பேசுறாங்க. அவர்களுடைய புரிதல் ஆழமா இருக்கு, பேசுறாங்க. நம்மளும் அதையே சொல்றோம். அந்த வேத ஆழம் நமக்கு இருக்கா? இருக்கணும். ஆமென். ஆவியில் நாம் வாழ்வது எப்படி? ஆமென். இயேசு சொன்னதை என்ன பண்ண மாட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் மாத்தி சொல்ல மாட்டார், மாத்தி நடத்த மாட்டார். கலாத்தியர்களுக்கு பவுல் எழுதும் பொழுது முதல்ல அவர் கலாத்தி பட்டணத்துக்கு போறாரு. போய் அநேக சபைகளை அந்த பட்டணத்துல ஸ்தாபிக்கிறாரு. பவுல் ஸ்தாபிச்சுட்டு அந்தியோகியாவுக்கு வந்த பிறகு, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிச்சு பாருங்க. அந்தியோகியாவுக்கு வந்த பிறகு இந்த பவுலுடைய பிரசங்கத்துக்கு மாறுபாடான பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதுக்கு வேற ஒரு கூட்டம் வந்துருது.
வேற ஒரு கூட்டம் வந்து இல்ல நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், நீங்க கற்பனைகளை கை கொள்ளணும், பழைய ஏற்பாடு ஊனெல்லாம் பயங்கரமா பிரசங்கம் பண்ணுது. இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதலினாலே கிருபையினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல, நீங்க செய்யறத வச்சு உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல, ரட்சிக்கப்பட்டதனுடைய நன்றி உணர்வு உங்களை ஒரு காரியம் செய்ய வைக்கும்ங்கறத பவுல் பிரசங்கம் பண்றாரு. அதுக்கு தலைகீழா வந்து இந்த பழைய ஏற்பாட்டு பிரசங்கியார்கள் என்ன பண்றாங்க? பழைய ஏற்பாட்டு பிரசங்கியார்கள் இல்ல, இந்த தோரா, இந்த யூதர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க? வந்து நீங்க விருத்த சேதம் பண்ணணும், நீங்க வந்து கற்பனைகளை கை கொள்ளணும், நீங்க வந்து இந்த இந்த பண்டிகைகளை பண்ணணும், நீங்க இந்த சடங்காச்சாரங்களை பண்ணணும், நீங்க இதெல்லாம் செய்யணும். ஆமென். அப்படின்னு மறுபடியும் அந்த பழமவாதத்துக்கு கொண்டு போறாங்க. பவுல் என்ன சொல்றாரு? எப்பா, ஆவியினால பிறந்திருக்கிறீங்க, கொஞ்சம் கண்ணை விழிச்சுக்கீங்க. ஆவியினால பிறந்திருக்கிறீங்க, ஆவியினால பிறந்தா ஆவியினாலதான் வாழணும். ஆவினா ஏதோ ஒரு புகை போல கிளம்புறது இல்ல, அவர் கூட இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்கு நமக்காக இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போன அவருடைய பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியும் மாம்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியாதுங்கறத இயேசு கிறிஸ்து நமக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா சரீரத்துல நான் இருந்தா என்னுடைய ஆவியை நீங்க உணர முடியாது. ஆமென். நான் போயிட்டு என் ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த ஆவி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வழி நடத்துதல பிதாவாகிய தேவனுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பூரண வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். திரியேக தேவன் மூன்றில் ஒன்று. எப்படி சொல்றோம்? எப்படி சொல்றோம்? தேவன் ஒன்றாயிருக்கிறார் அப்படின்னு எப்படி சொல்றோம்? பரிசுத்த, அதாவது ஆண்ட பிதாவாகிய தேவனுடைய முழு அடையாளம், முழு வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. ஆமென். மனிதனோடு அவர் நம்மோடு இடைப்பட்டது, நம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படிக்கு தன்னை குறைத்து கொண்டு சரீரத்துல வந்து நம்முடைய பாவங்களைய நம்ம போலவே வந்து நம்முடைய பாவங்களைய மீட்ட, அதாவது மேற்கொள்றதுக்காக வந்த ஒரு ரட்சகர் இயேசு. ஆமென். அங்கேயே நின்றுடக்கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம வளருவது ஏன் தேவை அப்படின்னா, நம்ம எல்லாம் செத்துட்ட பிறகு இந்த சரீரத்தோட பரலோகத்துக்கு போறது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி மூடி இருக்கப்பட்ட கதவுல உள்ள வந்தாரு? 120 பேர் கூடி இருந்த இடத்துல எப்படி உள்ள வந்தாரு? மகிமையின் சரீரம் உடையவராய் தேவன் வந்தார். தேவன் ஆவியானவர். ஆவியா இருந்தபடியினால இந்த கதவு, செவரு இதெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டா இல்ல. ஆமென். நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டியவர்களாய் மாறுவதற்கு, ஆவிக்குள் வாழ்வதற்கு இங்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். சும்மா அது அப்படியே மேலோட்டமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த ஆவியானவரை வச்சு அவரை ரொம்ப குறைச்சு அவருடைய வல்லமையையும் வலிமைகளையும் எண்ணிவிடக் கூடாது. அப்ப போதனைகள் மாறப்பட்ட பிறகு பவுல் இந்த கலாத்தியர்களுக்கு எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, முதல்ல அவர் சொல்றாரு 16ஆம் வசனம் வாசிங்க. 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், அண்ணா என்ன அர்த்தம்? முன்னாடி வேற ஒன்று சொல்லியிருக்கேன். வாசிங்க. பின்னும் நான் சொல்வது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில நடங்கள் அப்படின்னு சொல்லல. ஆவியில நடங்க, ஆவியில மிதக்குங்க, ஆவியில இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்லல. ஆவிக்கு ஏற்றபடி. ஏன்னா ஆவிக்கு ஏற்றபடி இல்ல, கர்த்தருடைய ஆவிக்கு ஏற்றபடி. ஏன் எல்லாரையும் ஒரு குடும்பம்னு நம்ம சொல்றோம்? ஏன் இந்த முழு சபையும் எத்தனை வேற வேற குடும்பங்கள்ல இருந்து வந்தாலும் ஏன் ஆவிக்குரிய சபைன்னு சொல்றோம்? ஆவிக்கு ஏற்றபடி நாம் வாழ்வதற்கு பிரித்த
பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவியான தேவனுடைய எதிர்பார்ப்புக்கே வாழுவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆவியிலே வாழுங்கன்னு சொல்லல, ஆவிக்கு ஏற்றபடி. அப்போ ஆவிக்கு ஆவியானவருக்கு ஏற்பில்லாத வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்து கிறிஸ்தவர்களாய் இருக்க முடியும். ஆமென். ஆவிக்கு ஏற்றபடி. ஆமென். அப்ப ஆவிக்கு ஏற்றபடி நான் வாழலன்னா ஆவியானவர் நான் துக்கப்படுத்துவேன். வேதம் தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன வேணா துன்புறுத்து, அடி, காரி துப்பு, என்ன பண்ணு, ஆவியானவரை துக்கப்படுத்தாது. ஏன்? உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த நொடி எப்படி இருக்கும்னு அவரால் மட்டும்தான் நடத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப அவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் பரலோகத்திற்கு வழி எனக்கு தெளிவா இருக்கும். இல்லைன்னா இல்லை. ஆமென். அவரை, அதாவது எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கு ஒருத்தவங்க கிட்டனா, எனக்கு என்ன நடந்தாலும் அவங்க மனசை நோகாம போனாம நடந்துப்பேன். ஏன்? நான் வாழணும். அப்படிதானே? இந்த ஆர்வத்தை பரிசுத்த ஆவியானவர் மீது காட்டுங்கன்னு வேதம் சொல்லி கொடுக்குது. ஆவிக்கு ஏற்றபடி வாசிங்கம்மா. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். இங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு 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 ஒப்பினை. என்ன சொல்றாரு? ஆவிக்கு ஏற்றபடி ஆவியிலே வாழுங்கள், மாம்சத்திலே வாழ மாட்டீர்கள் சொல்லல. ஆவிக்கு ஏற்றபடி வாழுங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன்னா ஆவிக்குள்ள உங்க வாழ்க்கை தேவன் விரும்புகிற அந்த தூய்மைக்கு மேலோங்கி வந்ததுனால நீங்க இந்த கீழ மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிற இடத்துல இருந்து மேல வந்துடுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? வசனத்தை இப்பெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. மாம்ச இச்சைனா அப்படியே பயப்படுறது. ஐயோ, இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன். இன்னொன்னு சொல்லட்டுமா? யாக்கோபு 2:10 என்ன சொல்லுது? அது நீங்க இப்ப வாசிக்கலாம், பின்னாடி நான் சொல்லும் போது வாசிங்க, நேரம் இல்ல. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 17ஆம் வசனம். இது வந்து கோட்பாடுகள், புரியுதுங்களா? These are the principles மாறவே மாறாது. ஆமென். இதுதான் தேவன் விரும்புகிற வாழ்க்கைக்கு அளவுகோல்னா, பிரின்சிபிள்னா இது மாறவே வீட்டை ஃபவுண்டேஷன் போட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொன்னா, ஃபவுண்டேஷன் போடாம கட்டுவேன் அப்படின்னு சொன்னா சாவர வரைக்கும் பயந்துட்டு தான் வாழணும். தலை மேல செவுரு உழுந்துருமான்னு. ஆமென். ஆவியானவருக்குள்ளே நாம் ஆவியானவருடைய நடத்துதல்ல வாழ நான் என்ன ஒப்பு கொடுக்கல அப்படின்னா மாம்சத்திற்கு பாவம் வந்துருமா, இந்த பிரச்சனை வந்துருமா, உலகத்துல நான் வந்து சோதனைக்கு உட்பட்டுருவேனா? ஏன்னா எனக்கு ஆவியானவர் மீது இருக்கிற நம்பிக்கை இல்லை. அதனால உலகத்தை பார்த்து நான் பயப்படுறேன். உலகத்தை பார்த்து நான் பயப்படுறதுனால ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமை என்னால போக மாட்டேங்குது. அதனால என்னால மனமகிழ்ச்சியா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா பயந்து 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 நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தேவன் மீது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஹல்லேலூயா. இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆமென். அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இல்லைன்னா அஸ்திவாரம் இல்லாத வீட்டுல நான் வாழற மாதிரி. இத நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். ஆனா என்னுடைய முடிவுனால என்னுடைய விளைவுகள், இது தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றதில்லை. அப்ப பிரின்சிபிள்ஸ் சேஞ்ச் ஆகவே கூடாது. பில்லர் போட்டு நீ கட்டணும்னா பில்லர் போட்டு கட்டணும். ஆமென். ஆவிக்குரியவர்கள் இப்படிதான் வாழணும்னா இப்படிதான் வாழணும். அது எப்படி அப்படின்னா, நீ வந்து you are deliberately choosing to live a life fearful and a limited life in this world. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் விரும்புறபடி நான் வாழ மாட்டேன்னு தீர்மானிக்கிறேன் அர்த்தம். ஆமென். மனசால குறைவுள்ள வாழ்க்கையை தான் வாழ்வேன்னு நான் முடிவு பண்றதன் மூலம்
அஸ்திபாரம் போட மாட்டேன்றது மூலம் பரிசுத்த ஆவியானவர் சொல்ற வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் அப்படின்னு. அண்ணா நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? அடுத்த கட்டம் பரலோகம் எனக்கு இல்லைன்னு சொல்றேன். ஏன் எனக்கு இல்லை தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகம் போன வாழாத, ஆவிக்கேற்றபடி வாழு, பரலோகம் உனக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகம் போன பயந்து வாழாத, ஆவிக்கேற்றபடி வாழு. ஏன்னா அவர்தான் ஒரே வழி பரலோகத்துக்கு நமக்கு கொண்டு போறதுக்கு. ஹல்லேலூயா. நீ ஆவிக்கேற்றபடி வாழ்ந்தா உலக இச்சை அதன்படி அதன் பிடியில இருக்க மாட்ட. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆமென். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால், கவனிங்க, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்ப இந்த வசனம் வாசிங்க. 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பெரிய குழப்பம் என்னன்னா, கிருபையின் காலத்துல நம்ம வாழறோம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமா கை கொள்ளக்கூடாதா? கிருபையின் போதகர்கள் நியாயப்பிரமாணத்தை உற்றுன்னு சொல்றாங்களா? நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளக்கூடாதா? அப்ப there are moral laws என்னது? moral lawனா அடிப்படையான moral என்ன சொல்லுவாங்க? ஒழுக்கத்திற்கான கட்டளைகள் வேதத்தில் இருக்கு. என்ன கட்டளைகள்? உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இது இந்த மாதிரி moral laws இதெல்லாம் மாத்திக்கவே எக்காலத்திற்கும் நிற்கும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கட்டளைன்னு புடிச்சுக்கிட்டே இருந்தா கட்டவே ஒண்ணுத்தி கட்ட முடியாது. பழைய 10வது எத்தனை பேர் எழுதிருக்கீங்க? பழைய 10வது இப்பெல்லாம் 6 அட்டெம்ப்ட், ஒரு சப்ஜெக்ட் ஒரு முறை எழுதி முடிச்சிடலாம். நாங்க கிருபையின் காலத்துல வாழணும். அவன் பழைய 10வது எப்படி தெரியுமா? ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் எல்லாத்தையும் அவன் எல்லாத்துலயும் இதே மாதிரி இத தெளிவா புரிஞ்சுக்கிட்டா கற்பனைகளுக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். அவன் பழைய 10வது எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டா, இதேதான் பழைய ஏற்பாட்டு இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா 99% நம்ம 10வது எழுதணும், 99% நம்ம வாங்கணும்னு வைங்களேன், நம்ம போட்ட பேப்பர்ல எல்லாம் வந்துடும், நம்ம குடும்ப பின்னணி எல்லாம் பேப்பர்ல வந்துடும். இப்ப ஏன் இவன் பெரிய சாதனை பண்ணிட்டான். ஆனா பழைய பாட்டு கற்பனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ 99% எடுத்தாலும் அந்த 1% செய்யாததுனால நீ எல்லா கற்பனைகளையும் கை கொள்ளல, நீ ஆண்டவருக்கு விரோதமா இருந்தத. வாசிங்க 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஆமென். 2வது பயத்திலேயே ஏன் இந்த பயம் வருது? ஐயோ நான் தவறிட்டேன், அம்மா நானு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பிறக்கும் போதே குறையில தான் பிறந்திருக்க, என் துணை உனக்கு வேணும், என் ஒத்தாசை உனக்கு வேணும், என்னுடைய பலன் உனக்கு வேணும், என்னுடைய நடத்துதல் உனக்கு வேணும். அதுக்கு என் ஆலோசனையை நீ கேட்கணும், என் வேத வசனத்தின்படி நீ வாழணும். பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். பரலோகத்திற்கு உருவாவதற்கு இதுதான் ஒரே வழி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வசனத்தை இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் எடுத்து ஆமென் ஆவிக்குள்ள வாழற வாழ்க்கை இது இல்ல.
ஆவியானவரால நடத்தப்படுகிற வாழ்க்கையில தெளிவு இருக்கு, ஆவியானவரால நடத்தப்படுற வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கு, ஆவியானவரால நடத்தப்படுற வாழ்க்கையில பூரணம். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ கூட அப்படிதான் சொல்றாங்க. பழசு புதுசு வந்ததுனால பழசு போயிருச்சு, நிழல் வந்ததுனால நெஜம் இல்ல நெஜம் வந்ததுனால நிழல் போயிருச்சு. அது உண்மைதான். எதுல உண்மை? இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாடு சொல்லுது, இயேசு கிறிஸ்து அவரை காண்பிப்பதற்கு அல்லது அவருடைய பலியை பார்ப்பதற்கு, அவருடைய தியாகத்தை பார்க்கிறதுக்கு நிறைய சடங்காச்சாரங்களை வச்சிருந்த அந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவரை காண்பதற்கு உருவாக்கப்பட்ட காரியங்கள், பலிகள், மற்ற சின்ன 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 காரியங்கள் எல்லாம் கூட 10 கற்பனைகளை 613 கற்பனைகளா மாத்தி ஒன்னையும் தவறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்திலையும் தவறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வாரம்னு அந்த எருசலேம் ஆலயத்தை, அதாவது ஆலய செவத்துல முட்டிக்கிட்டு இன்னும் மேசியாவுக்காக காத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமென். வந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதத எது தடை செஞ்சுச்சுன்னா இந்த பழமையான சடங்காச்சாரங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அதை புடிச்சிக்காத, அவர் வந்துட்டாரு, அவர் வந்து அவர் அவைகளை நிறைவேற்றி விட்டார். நிறைவேற்றின ஒரு காரியத்தை ஏன் மறுபடியும் அவரே நிறைவேற்றினத நீ ஏன் மறுபடியும் புதுசா தோண்டி எடுக்கிறன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, நான் வந்தது இந்த எல்லா கற்பனைகளையும் அழிக்கிறதுக்கு இல்ல, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக. அவரும் சொல்றாரு, அன்பு அது உங்ககிட்ட இருந்ததுன்னா என்ன வெளிப்படுத்துவார்? ஏன் ஆராதனையில நான் சொன்னேன், ஆண்டவர் அன்புள்ளவர் இல்ல, ஆண்டவரே அன்பு. ஆமென். அன்பையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது, அன்பையும் தெய்வத்தையும் பிரிக்க முடியாது. ஆமென். விசுவாசிகளையும் அன்பையும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க சத்தமா. இல்லாத ஒண்ணு நான் எங்க சொல்றதுன்றீங்களா? விசுவாசிகளையும் அன்பையும் பிரிக்க முடியாது. அன்பு இருந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஜட்ஜ்மெண்ட் என்னது? அப்படியே அளவெடுக்க மாட்டோம், நியாயம் தீர்க்க மாட்டோம். ஆமென். இவன் இப்படி, அவன் இப்படி, நான் என்ன பண்ண மாட்டேன். வேதம் நியாயம் தீர்க்கட்டும். ஆவிக்குள்ள ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவதற்காக தான் இந்த மந்தையில் தேவன் சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடுறேன். சோ ஆவியில் இருக்கிறவர்கள் எதுக்கு கீழே வர்றதில்ல? நியாய பிரமாணத்துக்கு கீழே வர்றதில்ல. எல்லா நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்து போதித்தத பவுல் போதிக்கிறார். என்ன சொல்றாரு? எப்பா மறுபடியும் அந்த நியாய பிரமாணத்தை நான் இப்பதான் எவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு எத்தனை சபைகளை ஸ்தாபிச்சுட்டு வந்தேன், மறுபடியும் அதை என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க? உனக்கு அன்பு இருந்தால் நீ எல்லா பிரமாணங்களையும் கை கொண்டாயிற்று. அன்பு அவ்வளவு பெருசுங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை ஆண்டவர் இதுதான் இந்த வருஷம் முழுவதும் பேச வைக்க போறாரா தெரியல. அன்பு. ரோமர் 1:16-17 வாசிங்க. வேகமா நேரம் இல்ல. ரோமர் 1:16-17 எனக்கு என் நினைவுல இருந்து இந்த வசனங்கள் வருது. உங்களுடைய தனிமை வசனத்தோடு ஒட்டி உறவாடுகிற இது இருந்துச்சுன்னா நீங்க பிரசங்கம் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியமே. வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து கவனிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கிறிஸ்துவினாலே உண்டாயிருக்கிற ரட்சிப்பை குறித்து பேச வந்திருக்கிற. நீ மறுபடியும் பழைய சடங்காச்சாரத்தெல்லாம் என்ன பண்ணாத, தூக்கிட்டு வராத. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குள் நடத்தப்படுகிற விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் வழி விலகி போய்விடக் கூடாதுன்னு சொல்லி கலாத்தியர் சபைக்கு அவர் எழுதுகிறார். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இதன்படி வாழறவங்க என்ன பண்ண மாட்டாங்க?
ஆவியினாலே நடத்தப்படுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மாம்சத்தின் இச்சைக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய கவனத்தை செலவிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆவிக்குள்ளே இணைக்கப்பட்டிருந்தால் என்னுடைய கவனம், என்னுடைய ஈர்ப்பு, என்னுடைய இச்சை ஆவியா இருப்பார். அப்ப அவருக்கு பிரியமானதுலதான் என் மனச நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவர் விரும்புகிறத என் வாழ்க்கையில வெளிப்படுத்தணுங்கிறத மட்டும்தான் என் எண்ணம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். ஆமென். விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான அறிவுரை, பரிசுத்த ஆவியானவரால நீங்க நடத்தப்படுறீங்கன்னா பூமிக்குரிய காரியங்களை குறித்து பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அடுத்த நொடி உங்க வாழ்க்கையில அவர் ஏற்கனவே தீர்மானித்து வைத்ததுதான் நடக்கும். ஆமென். அப்ப இச்சை, இந்த தேவையில்லாத உலகத்தின் இந்த அசிங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படாது. ஏன்னா உங்க இச்சை ஆவி மேல இருக்கு, ஆவியானவர் மேல இருக்கு. ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை தான் ஆவி இச்சிக்கிறதா. பைபிள்ல படிச்சோம் இல்லைங்களா? ஆவியும் இச்சிக்குது, மாம்சமும் இச்சிக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த குறைவான பாவத்தில் உள்ள இந்த சரீரம் ஒரே ஒரு வழியில தான் அப்படியே மேலோங்கி வரும், ஆவிக்குள்ள இருக்கிற வாழ்க்கை மூலம். ஆமென். நீ பண்ற எல்லா காரியம், இந்த பழைய கற்பனைகள், இந்த காரியங்களை சொல்லுது, இதெல்லாம் ஆவியினால என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, சாக்ரிஃபைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. தியாகத்துல இருந்து தான் இந்த தேவனுடைய வெளிப்பாடு ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து பெரிய தியாகத்தை நமக்காக செய்தார். பிதாவாகிய தேவன் பெரிய தியாகத்தை நமக்காக செய்தார். பரிசுத்த ஆவியானவர் பெரிய தியாகத்தை நமக்காக, என்ன தியாகம் தெரியுமா? அவருடைய மேன்மைய நம்மோட பகிர்ந்து கொள்றதுக்கு. 8ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ல நீங்க வாசிச்சு பாருங்க. நாம் மகிமை அடைகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு நம்மை ரட்சித்தார். வசனம் இருக்கும். ஹல்லேலூயா. வெறும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் நமக்கு கொடுத்திருந்த, பிசாசு நம்மிடத்திலிருந்து திருடினதான அந்த அதிகாரத்தை, அந்த மேன்மையை தேவனோடு சஞ்சரிப்பதற்கு ஆண்டவர் அந்த காரியத்தை புதுப்பிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கிற வாழ்க்கையில தேவன் நமக்கு இவைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த மேன்மையான வாழ்க்கைக்கு நம்ம வரணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? வேற ஆப்ஷனே இல்ல, பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படணும். அப்புறம் சொல்றாரு 22ல இருந்து என்ன சொல்றாருன்னா, நீ ஆவியில வாழ்ந்தா உனக்கு உன்னுடைய கனி அதை வெளிப்படுத்திடும். அன்பு, முதல்ல அன்பு தான் ஆரம்பிக்குது. உன்னுடைய கனி எங்க ஆரம்பிக்குது? நான் ரொம்ப தாழ்மையா இருக்கேன். ஆமென். இது ராங் ஆர்டர். நான் ரொம்ப இரக்கமா இருக்கேன். ராங் ஆர்டர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ராங் ஆர்டர். நான் ரொம்ப அன்பா இருக்கேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம். இதுக்கு மேலான, சொல்லுங்க, இதுக்கு மேலான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது. அன்பு இல்லைன்னா சமாதானம் இருக்காது. அன்பு இல்லைன்னா இச்சையடக்கம் இருக்காது. அன்பு இல்லைன்னா தாழ்மை இருக்காது. அன்பு இல்லைன்னா பொறுமை இருக்காது. ஏன்? தேவன் அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்ல நான் அன்பா தான் இருக்கேன். எப்படி? இது இருந்தா அது இருக்கும், இது இருந்தா அது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இது முக்கியம் அப்படின்னு சொன்னா, இது விளைவு எப்படி இது நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத 2 வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள், கவனிங்க, கிறிஸ்துவினுடையவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் ஆரம்பிச்சு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
நீங்க ஆவிக்குரியவர்கள்னா உங்களை நீங்க சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையணும்னா போய் ஆணிக்கு அடிச்சு வீட்டுல கதவுல அரைஞ்சிடாதீங்க. அத சொல்லல. பிரையாரிட்டிஸ். இது எனக்கு பிடிக்கும், இயேசுவுக்கு பிடிக்குமா? ஆமென். நான் அப்படியே உழுந்து ஊழியம் செய்யணும், இயேசு என்கிட்ட அதான் எதிர்பார்க்கிறாரா? நான் பேசும்போதெல்லாம் எல்லார்கிட்டையும் நான் பேசுறேன். ஆனா என் உள்ளம், என் ஆத்மா, என் ஆவி இயேசுவுக்கு பிரியமானதாய் இருக்கிறதா? பைபிள் என்ன சொல்லுது? நீங்க ஆவியில நீங்க கிறிஸ்துவினுடையவர்களானால் என்ன பண்ணணுமா? மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். 25ஆம் வசனம் என்ன சொல்லுது? நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், கவனிங்க, நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி என் அடிகளை சீரும் சிறப்புமாக உறுதிப்படுத்துகிற என்னுடைய நடக்கையை கவனிக்கிறதான ஆவியானவருடைய நடத்துதலுக்கு என்ன நான் ஒப்பு கொடுப்பேன். சும்மா சொல்லக்கூடாது ஆவியில நான் நடக்கிறேன், ஆவியில நான் நிறைகிறேன், ஆவியில நான் வாழறேன். ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆமென். ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு என்னது? ஆவியானவருக்கு என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறதுக்கு எனக்கு வெளிப்பாடு என்னது சொல்லுங்க. ஆவியினால் நடக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க மாதிரி நடக்க மாட்டேன், இவங்க மாதிரி, இவங்க சொல்ற மாதிரி செய்யறது, அந்த சர்ச் மாதிரி இந்த சர்ச் மாதிரி, ஆவியில ஆவியானவராலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. என்னைக்கு தேவன் உங்களை தனித்துவமா படைத்திருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தனித்துவம் இருக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that I am unique? உலகத்துல என்ன தனித்துவமா ஆண்டவர் படைச்சிருக்காங்க எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை மற்றவர்களோட, நீங்க அவங்களுக்கு இருக்கிற பலனோ கிருபையோ வல்லமை, உங்களை மற்றவங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் உங்களை தனித்துவமாய் படைத்த தேவனை கேவலப்படுத்துறீங்க அர்த்தம். ஆமென். நீங்க தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு முழுசா இடம் கொடுக்க என்ன நடக்கும்னா, தேவன் என் தனித்துவத்தில் வெளிப்படுவார். நான் என் சபையில் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் போற இடம்லாம் என்னால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏன்? நான் அவங்களுடைய புகழை தேடல. என் சரீரம் சிலுவையில அறையப்பட்டுருச்சு. ஆமென். சரீரம் சிலுவையில் அறையப்பட்டதுனால ஆவியில நான் வாழறேன். ஆவியில நான் வாழறதுனால என் ஆவி தேவனோடு இணைந்திருக்கிறதுனால அவர் விரும்புகிறத மட்டும் நான் செய்யறேன். பூமியில அவர் நாமம் என் நிமித்தமாய் மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை விட தெளிவா எப்படி எனக்கு பிரசங்கம் பண்றதுன்னு தெரியல. நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளையே சிந்திப்பார்கள். என் எண்ண ஓட்டம், என் இதய துடிப்பு, என் பேச்சு, என் உணர்வு, என்னுடைய நடக்கை ஆவியானவரால் நடத்தப்படும். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். எழுந்துங்க. உடனே ஒரே நிமிஷம் நிறைய வார்த்தை இதயத்துல உங்க காதல விடுது. வெளியில போன பிறகு உங்க பழைய வாழ்க்கை அதுதான் வேண்டான்னு ஆண்டவர் விரும்புறது. அதே கோபம், அது அவ்வளவுதான், அதே நிலைதான். அது மாறலன்னா நான் ஆவினால் நடத்தப்படலை, ஆவிக்குரியவனும் இல்லை. ஆவிக்குரியவன் சொல்றத கவனமா கேட்பான். எதை விடணும் விட்டுருவான், எதை பின்பற்றணும் பின்பற்றுவாங்க. அப்பொழுது கர்த்தருக்கு மகிமை வரும். உங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அவர் தருவார். அப்படியெல்லாம் இருந்தாதான் அனைத்து குறைபாடுகளையும் கர்த்தர் நீக்கி போட்டுருவாரு. எதை விளக்கணும் ஆண்டவரே விளக்குவார். என்னென்ன உங்களுக்கு வேணும் எல்லாம் கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி எல்லாம் ரெண்டு கையும் மேல உயர்த்துங்க.
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கையை உயர்த்துறீங்களா? கையை உயர்த்த சொல்லலாம். ரெண்டு கை அப்படியே சொல்ற வரைக்கும் கையை உயர்த்திக்கிட்டு இருக்கணும். கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், கர்த்தர் விரும்புறாரு. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் விரும்புறாரு. உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தணும், ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரையும் ஆசீர்வதியும். நாங்க விரும்புகிறபடி சபை வேண்டாம், ஆத்துமாக்கள் வேண்டாம், நீங்க விரும்புகிறபடி நடத்துங்கப்பா. நாங்க மாம்சத்துல போராடிட்டோம், அளவுக்கு மீறி போராடிட்டோம். எங்களுக்கு மாம்சத்துல போராட பலன் இல்லை. உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துறோம். அத்தனை பேரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சு நீங்க டீல் பண்ணும்படி வேண்டுறோம். அப்படின்னா நீங்க நடத்தும்படி வேண்டுகிறோம். ஜனங்கள் குறைவுபட வேண்டாம், நிறைவோட இருக்கட்டும், வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும், ஆசீர்வாதமா வாழட்டும், அனைத்து ஆசீர்வாதத்தோடு வாழட்டும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய நடத்துதல் அனைவரோடும் கர்த்தர் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே உண்மையான அன்பு இருந்தா எல்லாரையும் பார்த்து கை